அனைவருக்கும் வணக்கம். மானிட்டரி பாலிசி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி, அதாவது பணவியல் கொள்கை மற்றும் நிதி கொள்கை, இந்த இரண்டுக்குமான வேறுபாடு என்பது என்ன என்று நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பணவியல் கொள்கை என்பது நம் நாட்டில் நம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நாணயங்கள் மற்றும் ரூபாயினுடைய அளவு எவ்வாறு இருக்க வேண்டும், அதை மக்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதற்கான வழிமுறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், மக்களிடம் பணம் இருக்க வேண்டுமா அல்லது அதை ரிசர்வ் வங்கி பெற்றுக்கொள்ளுமா, அது போன்ற நடவடிக்கைகளை தான் நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய நாட்டினுடைய மத்திய வங்கியாக செயல்படும். இது இந்த பணவியல் நடவடிக்கையில் ஈடுபடும். ஆனால் நம்முடைய நிதி கொள்கை என்பது நம்முடைய ஃபிஸ்கல் பாலிசி என்று சொல்லக்கூடியது நம் நாட்டில் நமக்கு தேவைப்படக்கூடிய பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆண்டு நிதி அறிக்கை என்பதை விளக்கக்கூடியது. அதாவது நம் நாட்டுக்கு என்னென்ன மாதிரியான செலவுகளை அரசு மேற்கொள்ள போகிறது, அதன் மூலமாக எவ்வளவு வருவாய் என்பது ஒரு ஆண்டு காலத்திற்குள் பெறக்கூடக்கூடியது என்பதை நம்முடைய நிதி கொள்கையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம்.